தாகம், 2 மைல் நடந்து வர்றீங்க, ரொம்ப தாகம். ஒரு கடையில் நின்று அப்பா ஒரு பெப்சி வடை, ஒரு பெப்சி பாட்டில் உடைச்சு கொடுக்கறோம். அதை குடிக்கிற வேகம் எவ்வளவு, ரொம்ப தாகம், மட 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 ஒரு பாட்டில் குடிச்சிருவோம். இன்னொரு பாட்டில் உடைப்பா, இன்னொரு பாட்டில் உடைச்சா அந்த முதல் பாட்டில் குடிச்ச வேகம் 2வது பாட்டிலுக்கு இருக்காது. பாதி பாட்டில் குடிக்கிற வரைக்கும் வேகம் இருக்கும், அடங்கும். இன்னொரு பாட்டில் உடை, 3வது பாட்டில் உடைச்சா 1/4 பாட்டிலுக்குள்ளேயே வேகம் அடங்கிடும். 4வது பாட்டில் இருந்தா கையில தான் நிக்கும், அது ஏதோ இவ்வளவு குடிப்போம், வேகம் அடங்கும். எந்த உணர்வு ஆனாலும், கோபமானாலும், தாபமானாலும், காமமானாலும், துக்கமானாலும் ஆரம்பத்திலே இருக்கிற வேகம் முடிவில இருக்காது. ஒரு இறப்பு நடந்த உடனேயே ஏற்படுகிற அந்த துக்கம் 1 மாசம் கழிச்சு இருக்கா? இருந்தா அந்த இறப்பு நடந்த வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, சினிமா பார்க்க எல்லாம் தான் பாக்குறோம். அதுக்கு வார்த்தையும் சொல்லிடுவாங்க, உப்பும் தண்ணியும் சேர சேர எல்லாம் மறந்தும். அப்படி மறந்தாதான் வாழ்க்கை. அதையே நினைத்துக் கொண்டிருந்தா இல்ல. கல்யாணம் ஆன போது இருக்கிற காதல், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த நெருக்கம், கல்யாணம் 10 வருஷம் கழிச்சு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, அந்த வேகம் இருக்கா? இல்லையே. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம். தெருவில் ஒரு ஜோடி நடந்து போனா அவ்வளவு பெரிய ரோடு, பஸ்ல இவ்வளவு பெரிய சீட்டு, 2 ஒட்டிட்டு தான் உட்காரு, இடையில காத்து கூட போகாது. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது கல்யாணம் இப்பதான் 10 நாள் ஆயிருக்கு. 2 பேத்துக்கு இடையில ஒரு சாண் இடைவெளி இருந்தா கல்யாணம் 2 மாசம் ஆயிடுது. அந்த சீட் நுனியில இந்த சீட் நுனியில இருந்தா கல்யாணம் 1 மாசம். கணவன் முன்னால மனைவி பின்னால கல்யாணம் 6 மாசம். மனைவி முன்னால கணவன் பின்னால இது கல்யாணம் 4 வருஷம். கேட்கவே வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த வேகம், அந்த நெருக்கம் குறையும், இது இயல்பு. சாப்பிடும் போது பசியோட வரும்போது முதல் தோசையை புட்டு புட்டு போடும்போது பேசாம திங்குறோம். 4வது தோசை நிதானமா சொல்லு, அப்ப எதுவோ சொல்ல வந்திய இப்ப சொல்லுவோம். இங்க அதுதான் விளக்கம். அந்த காமத்தினுடைய வேகம் அசுரத்தனமாக, மிருகத்தனமாக இருந்த பொழுது அந்த வேகத்திலே பிறந்த குழந்தை அசுர குழந்தையாய் இருந்தது. சிங்கத்துக்கிட்ட வீரம் உண்டு, விவேகமும் உண்டு. சிங்கம் பசி எடுத்தாலும் யானையைத்தான் அடிக்கும், வேட்டையாடுகிற போது பெரிய மிருகங்களை அடிக்கும், சுண்டலியை போய் திங்காது. பசி எடுத்தால்தான் சிங்கம் வேட்டையாடுமே தவிர, பசி எடுக்கவில்லை என்றால், நம்ம சின்ன குழந்தை படிச்சிருப்போம் சிங்கமும் சுண்டலியும். சிங்கத்து மேல சுண்டலி ஏறி விளையாடினா கூட சிங்கம் துரத்தாது. பசி எடுத்தால் மட்டும்தான் வேட்டையாடும். அது மட்டுமல்ல, வலது பக்கமாக விழுந்தாத்தான் சாப்பிடுமே தவிர இடது பக்கமாக விழுந்தா சாப்பிடாது. தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளும், அந்த எல்லைக்குள்ள அடுத்த சிங்கத்தையும் விடாது. சிங்கம் ஒண்ணுதான் குடும்பத்தோட வாழும். இந்த பெரிய பண்புகள் இருக்கிறதுனால தான் காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கத்தை விட சிறுத்தை தான் வலிமையானது. ஆனா சிறுத்தை ராஜா இல்ல, புலி நினைச்சா சாப்பிடும். அது மட்டும் இல்ல, சிங்கம் வேட்டையாடி விட்டு அந்த குட்டிகளை சாப்பிட சொல்லி பெண் சிங்கம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அங்கேயே போட்டுட்டு போயிடும். அதனால சிங்க வேட்டை நடந்தா மற்ற மிருகங்கள் நமக்கு விருந்து கிடைக்கும் காத்திருக்கும். புலி அப்படி இல்ல, தின்னுபிட்டு மிச்சத்தை இழுத்துக்கிட்டு போய் காய வச்சு வத்தல் போட்டு திங்கும். அல்பம், புலி அல்பம். அதனாலதான் பெண்களை புலிம்பாங்க, ஆண்களை சிங்கம்பாங்க. வீட்டுல 4 கோலக்குழா இருக்கும். நாத்தனார் வருவா திருவிழாவுக்கு, அண்ணே ஒரு கோலக்குழா எனக்கு கூட. இல்லம்மா, இது வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு, அது செவ்வாய்க்கிழமை போடுறதுக்கு, உனக்கு அடுத்த திருவிழாவுக்கு வாங்கி தருவேன்பா. கொடுக்க மாட்டா, மனசு வராது. அந்த ஆண் சிங்கம் அவன் 2 பக்கம் பார்க்கும். சிங்கம் தான் இப்படி பார்த்து நடக்கும். மற்ற எல்லா மிருகமும் நேர பார்க்கும், குறிஞ்சு பார்க்கும், நிமிந்து பார்க்கும். ஆனா சிங்கம் மட்டும்தான் 2 பக்கம் பார்க்கும். ஒரு ஆண்மகன் என்பவன் 2 பக்கம் பார்க்கணும், தெருவில் இல்ல, வாழ்க்கையில. பெத்தவளையும் பார்க்கணும், கட்டினவளையும் பார்க்கணும், தன்னை பெற்றவர்களையும் பார்க்கணும், தனக்கு பிறந்தவர்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், நாட்டையும் பார்க்கணும். இப்படி 2 பக்கத்திலேயும் பார்வை செலுத்தக்கூடிய, நல்லது கெட்டது 2ஐயும் பார்க்கக்கூடியவனுக்கு பேர் தான் ஆண் சிங்கம். அப்படி இல்லைன்னா அது அசிங்கம்.